தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 7/8/2023 திங்கட்கிழமை, ரேவதி நட்சத்திரம் காலை 8:22 வரை, பிறகு அஸ்வதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, 2 தினங்களுக்கு முன்னால் குடும்ப ஒற்றுமை பலப்பட என்னென்ன வழிகளை எல்லாம் கையாளணும்னு சொன்னேன். எங்களோட ஆலோசனை பெற வர்றவங்களில் சில பேர் சொல்லுவாங்க, விடிஞ்சா வீட்டில் சண்டை வருது ஐயா, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காமல் அடிச்சுக்கிறாங்க, நிம்மதியே இல்லை, இதுக்கெல்லாம் எந்த சாமியை கும்பிடலாம், எதுக்கு அர்ச்சனை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பொதுவாகவே ஒரு குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும்னா விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்கு. விட்டு கொடுத்து போகணும். லட்டு கொடுத்தால் வாழ்க்கையில் இனிக்காது, துட்டு கொடுத்தால் இனிக்காது, விட்டு கொடுத்தால் இனிக்கும்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே குடும்பம்ங்கிற சொல்ல ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. குடு பிளஸ் இன்பம் குடும்பம். இன்பத்தை கொடுக்க வேண்டுமா, கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு கொடுக்க வேண்டும், குழந்தைகள் தாய்க்கு கொடுக்க வேண்டும், தந்தைக்கு கொடுக்க வேண்டும். இப்படி குடு பிளஸ் இன்பம் குடும்பம்னு வந்துச்சு. வாரியாருடைய சொற்பொழிவு கூறுக்க நான் போயிருந்தேன். 1968ஆம் வருஷத்துல மதுரையில் ஒரு ஆலயத்தில் அவருடைய சொற்பொழிவு கிருபானந்த வாரியார் பேசினார். ரொம்ப அற்புதமாக பேசினார். அப்போ அரசமரம் பிள்ளையார் கோயில்னு ஒன்று இருக்கு, 4ஆம் நம்பர் பஸ் போகிற ரூட்டில் அது இருக்கு. அங்கே இரவு 10 மணிக்கு அவருடைய சொற்பொழிவில் சொன்னார், குடும்பம்னு சொன்னாலே குடு பிளஸ் இன்பம் குடும்பம்னு பேர். ஆனால் ரொம்ப குடும்பங்களில் விட்டு கொடுத்து செல்ல மாட்டாங்க. அந்த பரிமாறுகின்ற பொழுது கணவனுக்கு மனைவி பரிமாறுற போது சோறு விதையா இருக்கே அப்படின்னு அவர் சொன்னார்னா, உடனே அந்த மனைவி என்ன சொல்லுவாளாம், இது புது அரிசி, அதனால இது இப்படி விதையா இருக்கு அப்படிம்பாலாம். சரி, குழஞ்சு போச்சு அப்படின்னா இது பழைய அரிசி, அதனால குழஞ்சு போச்சு அப்படிம்பாலாம். குற்றத்தை அரிசி மேல் சுமத்துவார்களே தவிர தன் மேல் சுமத்தி கொள்ள மாட்டார்கள் சொல்லி வாரியார் சொல்லியிருக்கார். ஆக குற்றத்தை ஒப்புக்கொள்கிற குணம் நமக்கு இருந்தாலே அந்த குடும்பத்தில் சண்டை வராது. ஆகையினாலே தான் கவிஞர் சுரதா எழுதினாரு, குத்து விளக்கோ ஒளி பெருக்கும், குங்குமம் நெற்றியில் எழில் பெருக்கும், சித்திரை வெயில் அனல் பெருக்கும், செங்கரும் வென்றால் இனிப்பு இருக்கும், ஒத்துப்போகும் இயல்பொன்றே உங்கள் வாழ்வில் நலம் பெருக்கும்னு ஒரு பாடல் எழுதியிருக்கார். ஒருவருக்கொருவர் ஒத்து போகணும், விட்டு கொடுக்கணும். அந்த அடிப்படையில் இந்த ஆன்மீக லைனில் இருந்தால் என்ன செய்யலாம்? வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும், அதுக்கு புளிப்பை தவிர்க்கணும், பாலபிஷேகம் அம்பிகைக்கு செய்யணும், தினமும் வளர்ப்பு பிராணிகளாக இருக்கிறதுக்கோ அல்லது காகம், பசு, நாய், அதுகளுக்கு அந்த ஜீவராசிகளுக்கு உணவெல்லாம் கொடுக்கலாம், அதுகளுடைய வாழ்த்துக்களை நம்ம பெறணும், மீனுக்கு பொறி போடலாம்னு சொன்னேன். அதுக்கு அடுத்து கடைசி வரி நேர்மறை சொற்களையே உபயோகிக்கணும்னு சொன்னேன். சில பேர் பிள்ளைகளை திட்டுற போது எருமை, குரங்கு அப்படின்னு திட்டுவாங்க. இந்த எருமைங்கிற வார்த்தையெல்லாம் யமனுக்குரிய வாகனம், அது மாதிரியான சொற்களை எல்லாம் சொல்லக்கூடாதான். ஔவையார் கூட ஒருக்கா சொல்லியிருக்கா, ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஔவையார் ஒருத்தர் ஔவையாரை திட்டார். உடனே ஔவையார் பாட்டு படிக்கிறார், 8 லட்சணமே யமனேறும் வாகனமே, முட்டை மேல் கூரை இல்லா வீடே குடியிருக்கும், கூரை இல்லா வீடே குலராமன் தூதுவனே, யாரையடா சொன்னாயடான்னு ஒரு பாடல் சொல்லியிருப்பான். அதுல 8 லட்சணமேனா தமிழ் எழுத்துல 8 அப்படின்னா ஆனா வானா, 8ங்கிறதுக்கு ஆனா, காலுங்கிறதுக்கு வானா, அவலட்சணமேன்னு சொல்றா. 8 லட்சணமே யமனேறும் வாகனமேம்பா. அந்த மாடை சொல்ல மாட்டா, எருமை மாடே. முட்டை மேல் கூரை இல்லா வீடேனா குட்டிச்சோரேன்னு அர்த்தம். குலராமன் தூதுவனேனா குரங்கே அப்படின்னு அர்த்தம். யாரையடா சொன்னாயடா என்பா. இந்த மாதிரி இந்த வார்த்தைகளில் அமங்கலமான வார்த்தைகள். இந்த பிள்ளைகளை திட்டுகிற பொழுது எதிர்மறை சிந்தனை உள்ள வார்த்தைகளை நம்ம சொல்லி திட்டக்கூடாதான். சொல்ல 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 அதுவே உரியேறி போயிடும். உரியேற திரியேறும் என்பார்கள். ஆகையினாலே வீட்டில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை இல்லை, வேண்டாம், அது மாதிரி உள்ளதுகளெல்லாம் கூடியவரை நம்ம தவிர்க்கிறது நல்லது. தவிர்க்க முடியாத நேரங்களில் சொல்லலாம். ஆனால் நிறைய இருக்கும்பாங்க. செட்டிநாட்டு பகுதியில் போய் இப்போ கேட்டாங்கன்னா இது உங்கள்கிட்ட இருக்கானா, எங்கள்கிட்ட நிறைய இருக்கு, அப்போ இல்லைன்னு அர்த்தம். எதை கேட்டாலும் நிறைவான வார்த்தையே நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து, வீட்டில் குப்பைகளை ரொம்ப சேர்க்கக்கூடாது. அந்த குப்பைகள் சேர 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 நெகட்டிவ் அப்ரோச், அதாவது அந்த எதிர்மறை சிந்தனைகள் நமக்கு உருவாகிருமா. அதற்கு அடுத்தது, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் 15 நாட்களுக்கு ஒரு முறை குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, திசாபுத்திக்கேற்ற தெய்வ வழிபாடுகளையும் நம்ம மேற்கொள்ளணும். அப்படி இருந்தால் குடும்பத்திலே ஒற்றுமை பலப்படும், வசதிகள் பெருகும், வாய்ப்புகள் வாயில் தேடி வந்து கொண்டே இருக்கும். எப்படி குலதெய்வத்தை வழிபடுவது, இஷ்ட தெய்வத்தை வழிபடுவது என்பதை பற்றியெல்லாம் தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 8:20க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். சந்திரனோடு குரு சேர்ந்தால் குரு சந்திர யோகம். எனவே சேமிப்பு அதிகரிக்கும், செயல்பாடுகளிலே வெற்றி கிடைக்கும், அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உண்டு, கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும், உத்தியோகத்தில் உயர்ந்த நிலை அடையக்கூடிய சந்தர்ப்பங்களும் இன்று வரலாம். இன்று உங்களுக்கு இனிய நாள்.
ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முக்கிய புள்ளிகளை சந்தித்து ஆலோசனை கேட்கின்ற நாள். முன்கோபத்தை நீங்கள் கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் வீட்டில் இருக்கின்றார், செவ்வாயோடு இணைந்திருக்கின்றார். முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட வேண்டுமானால் உங்களுடைய முன்கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றிலே கவனம் செலுத்துவீர்கள். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை ஒரு சில சொந்த கட்டிடத்துக்கு மாற்றும் யோகம் கூட உண்டு. புதிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் வரலாம். இன்று நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கை நழுவிச் சென்ற வாய்ப்புகள் கைகூடி வருகின்ற நாள். கட்டிடம் கட்டும் முயற்சியிலே ஆர்வம் காட்டுவீர்கள். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். தொழில்நுட்ப ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அதை அறிந்து கொண்டதன் மூலமாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். முன்பின் தெரியாதவர்களோடும் கொஞ்சம் அளவோடு பேசுவது நல்லது. கடகராசி நேயர்களே, சூரிய பலம் நன்றாக இருப்பதால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அரசு வழி சார்ந்தவர்கள் அல்லது அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டு. கரைந்த சேமிப்புகளை எல்லாம் ஈடுகட்டுவீர்கள். கவலை என்ற 3 எழுத்து அகராதியை விட்டு அகலும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். காலை 8:22 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே அதிகாலையில் எந்த புது முயற்சியிலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். அதற்கு பின்னால் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அகலும். நினைத்தது நிறைவேறும். விமர்சனங்களால் ஏற்பட்ட விரிசல்கள் எல்லாம் மாறும். வீடு மாற்ற சிந்தனைகள் வெற்றி பெறும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 8:22க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே ஏதேனும் புது முயற்சிகள் செய்வதாக இருந்தால், யாரோடும் தொலைபேசி வழியில் தொடர்பு கொள்வதாக இருந்தால், நல்ல காரியங்கள் செய்ய நினைத்தவர்கள் 8:22க்கு முன்னதாகவே அந்த முயற்சியில் ஈடுபடுவது நல்லது. சந்திராஷ்டமம் என்று வந்துவிட்டால் சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையும். விரயங்கள் அதிகரிக்கலாம். பயணங்களை கூட நீங்கள் மாற்றிக்கொள்ள நேரிடும். தொழிலில் கூட மிகுந்த கவனம் தேவை. உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்கும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நட்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாள். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. நாளை செய்யலாம் என்றிருந்த காரியத்தை இன்றே செய்து முடித்து விடுவீர்கள். சமூகத்தில் உள்ள பெரிய மனிதர்களின் ஆதரவோடு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். புதிய நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ள அழைப்புகள் உங்களை தேடி வரலாம். நல்ல சந்தர்ப்பங்களை நடுவ விட வேண்டாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சமூக சேவையில் ஈடுபட சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கின்ற நாள். நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். வெற்றிக்கனியை எட்டிப்பிடிக்க நீங்கள் வழியமைத்துக் கொள்வீர்கள். விஐபிக்களின் ஒத்துழைப்போடு புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் அல்லது ஏதேனும் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அதிலும் நன்மைகள் உங்களுக்கு வரும். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் பிதிராஜ்ய வழியில் வரவேண்டிய சொத்துக்கள் உங்களுக்கு வரலாம். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். சொத்துக்களாலும் ஆதாயம், சொந்தங்களாலும் ஆதாயம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அரசு வழி தொல்லைகளை சந்திக்கக்கூடிய நாள். ஆதாயம் தருபவர் தகவல்கள் உங்களுக்கு வந்தாலும் கூட நிம்மதி குறைவாகவே இருக்கும். 9ஆம் இடத்திலே செவ்வாய், புதன், சுக்கிரன். ஆனால் கேதுவின் பார்வை ராசியில் பதிகிறது. எனவே இந்த காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்ய இயலாது. மனக்கலக்கங்கள் அதிகரிக்கும். இரட்டித்த சிந்தனை மேலோங்கும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற மாற்று கருத்துக்களே வந்து கொண்டு அலைமோதும். கூடியவரை இன்று நீங்கள் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே செவ்வாய். அஷ்டமத்தில் செவ்வாய் இருந்தால் இனம் புரியாத கவலை மேலோங்கும். இடையிலேயே இடையூறுகள் வந்து அலைமோதும். உத்தியோகத்திலும் சரி, தொழிலிலும் சரி, யாரும் நம்பிக்கைக்குரியவர்களாக இல்லையே என்று கவலைப்படுவீர்கள். உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலக நேரிடலாம். கடன் சுமை கூடிக்கொண்டே போகலாம். ஆரோக்கிய தொல்லையும் அதிகரிக்கும். ஒரு வைத்தியம் பார்த்து அது சரியில்லையே, மாற்று வைத்தியம் பார்க்கலாமா என்றெல்லாம் நினைக்கின்ற நேரமாக இந்த நேரம் அமைவதனாலே இன்று நிதானமும் தேவை. அதே நேரத்தில் அனுபவமிக்கவர்களின் ஆலோசனைகளையும் பெறுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாக்குவாதங்களை தவிர்த்து வளர்ச்சி காண வேண்டிய நாள். வாய்ப்புகள் ஒரு சில கை நழுவி சென்றாலும் புதிய வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். காரணம், உங்களுடைய ராசிநாதன் சனி ராசியிலேயே இருக்கின்றார். அவர் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள். 3லே ராகு இருப்பதால் முன்னேற்ற பாதையில் செல்ல ஒரு வழி பிறக்கும். உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். இடையூறாக இருந்தவர்கள் விலக வேண்டுமானால் இன்று கிழமை திங்கள் என்பதனாலே ஆன்மீக வழிபாடு, அதாவது ஆலய வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக சிவாலயம் சென்று சிவன் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. அதே நேரத்தில் 7ஆம் இடத்திலே செவ்வாய், புதன், சுக்கிரன், புத சுக்கிர யோகம் இருப்பதனாலே நீண்ட நாட்களாக இல்லத்தில் நடைபெறாமல் இருந்த ஒரு சுபகாரியங்கள் இன்று நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். உடன்பிறப்புகளின் இல்லத்தில் நடைபெறும் விழாக்களை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். இடம் வாங்கி பத்திரம் பதிக்கவில்லையே என்றெல்லாம் இருந்த கவலை இன்று அகலும்.
மீனராசினியர்களே, உங்களுக்கு காலை 8:22 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். அதற்கு பிறகு சந்திரன் மேஷத்திற்கு செல்கின்றார். பஞ்சமாதிபதி உங்கள் ராசியில் இருக்கின்ற பொழுது அதிகாலையில் பிள்ளைகள் சம்பந்தமாக நல்ல தகவல் வரலாம். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு பிள்ளைகளினுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றி கிடைக்கும். அயல்நாடு சென்று படிக்க வேண்டும் என்று நினைத்த குழந்தைகளுக்கு அதற்கான முயற்சிகள் வெற்றி கிடைக்கலாம். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரிதல்கள் கூட மாறலாம். சமூக சேவையில் ஈடுபட்டு சாதனையில் நிறுத்தும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.